ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் நான் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போட்டேன். இது வந்து என் குட்டி மினி விலாங் தான். காலையில் எழுந்திரிச்சி மத்தியானம் வரைக்கும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி மினி விலாங் போடலாம் அப்படின்ட்டு. என்னென்னா காலையில் எழுந்திரிக்க கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. அதனால் ஃப்ரிட்ஜில் பால் வாங்கி வச்சுருந்தேன். சரி, டீயை போட்டு குடித்தா தான் நமக்கு அந்த எனர்ஜி. எனக்கு காலையில் எப்போவுமே எனக்கு வந்து டீ குடிச்சிடுவேன். டீ குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது. டீயை குடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் காமிச்சு சரி கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் வந்து துணியை போடுவோம். யூனிஃபார்ம்லாம் காமிச்சிச்சு. இப்போ போட்டுருவோன்னு சொல்லி யூனிஃபார்ம் எல்லா துணியும் போட்டு மிஷினில் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீயை போட்டு நானும் குடிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் அப்போ தான் எழுந்திரிச்சாங்க. அவங்களுக்கும் டீயை கொடுத்துட்டேன். இடையில பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரிஞ்சு வச்சுருவேன். பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே மிஷினில் துணியை போட்டுட்டு இதையும் செஞ்சுட்டு சிம்மில் வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டேன். யார் அந்த மாதிரி வந்து பாலை சிம்மில் வச்சுட்டு வேலையை பார்ப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பாஸ்தா செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி முட்டை பாஸ்தாவும் நல்லா வேக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு சிக்கன் மசாலா மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டு தான் இப்போ தாளிக்க போகிறோம். வாங்க அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து அதிகமாக காரம் சேர்க்க மாட்டேன். ஏன்னா எங்கள் வந்து குழந்தைங்க இருக்குது. என் ஹஸ்பண்டும் அவ்வளோக்கா உரப்பு சாப்பிட மாட்டாங்க. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே காரம் இல்லாமல் தான் வைப்பேன். இப்போ எண்ணெயை ஊற்றி வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்புத்தூள் போட்டிருந்தேன். அந்த வீடியோ இருக்க கொஞ்சம் மறந்துட்டேன். உப்புத்தூள் போட்டுக்கோங்க நல்லா. அப்போ உப்புத்தூள் போட்டால் டக்குன்னு வதங்கிடும். நான் எப்பவுமே மக்ரூனியில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அது இருந்தால் வடிகட்டையில் அது வந்து கொஞ்சம் சாறு வடிக்கிறதுனால அது உப்பு அவ்வளோக்கா இருக்காது. அதனால் வெங்காயத்தில் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு என்ன செய்வோன்னு பார்த்தா எங்கள் அத்தாவுக்கு என்னது கொடுத்து விட்ட சக்கரவள்ளி கிழங்கு இருந்துச்சு. அதை அவிச்சு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம். நிறைய பேர் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சாஸ் இருந்துச்சுன்னா தக்காளி சாஸ் ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து தக்காளி சாஸ் இல்லை, நான் வந்து தோசை சுட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவங்க தான் வந்து எனக்கு இல்லை மக்குன்னு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மக்குன்னு சொல்லலாம், பாஸ்தாவும் சொல்லலாம். இப்போ வந்து அதில் வந்து சிக்கன் மசாலாவும் கொட்டி அது நல்லா வதங்கின பிறகு மஞ்சள்தூள் சிக்கன் மசாலாலாம் போட்டாச்சு. நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு 2 முட்டையை ஊற்றி கொஞ்சம் கொழப்பாக இருந்தால் தான் என் பையனுக்கு ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். அது இப்போ மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொழப்பாக இருந்தால் தான் அது சாப்பிட கொஞ்சம் விரைச்சிக்குன்னு சொல்லுவாங்க. மக்ரூனி எப்போவுமே கொஞ்சம் கொழப்பாக செய்வோன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு மக்ரூனியும் சேர்த்து கொட்டி நல்லா ஒரு வதக்கி வச்சாச்சுங்க. இதான் அவங்களுக்கு காலை டிஃபனும் சாப்பாடும் அவங்க லஞ்சுக்கு இதையே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது ஒரு வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, வேலைக்கு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊற்றிட்டு துணி கிடந்தது எல்லாத்தையும் காய வச்சாச்சுங்க. காய வச்சு மத்தியானம் என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தா மட்டன் கொஞ்சம் இருந்துச்சு. சரி மட்டன் குழம்பு வைப்போம் அப்படின்னு சொல்லி மட்டனுக்கு வந்து மட்டன் வச்சு நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு அதில் மஞ்சள்தூள் இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 4 விசில் வச்சாச்சு. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். ஒரு 4-5 விசில் வச்ச பிறகு வேகட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தாங்க நேற்று சுண்டைக்காய். சரி சுண்டைக்காய் கூட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. சுண்டைக்காய் ரொம்ப நல்லது. எல்லாத்துக்குமே நான் சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாருக்குமே நல்லா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கூட்டு மாதிரி பண்ணி சமைச்சோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். யாருக்கு அந்த மாதிரி சுண்டைக்காய்னா ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு குட்டி பாப்பா வச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் வேலை செல்லும். அதை பாருங்கள் கறியும் வெந்த பிறகு வெங்காய தக்காளி கொஞ்சம் குழம்பு வைக்க வந்து எடுக்க வீடியோ பாப்பா விடலை, சல்லை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ பாருங்கள் மட்டன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் சுண்டைக்காவும் நான் வந்து பண்ணிட்டேன். சோறு மட்டும் தான் ஆக்கணும். சோறு மட்டும் அப்புறம் ஆக்கிக்கலான்னு சொல்லிட்டு இதான் இன்றைக்கி மினி விலாங்கு. வாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.